35 காலமாக கோவை மாவட்டம் சூலூர் ஒன்றிய பகுதியை சேர்ந்த பாப்பம்பட்டி பிரிவில் இருக்கும் பார்த்திபன் அவர்கள் சூலூர் ஒன்றிய ஊராட்சிகளுக்கும் கண்ணம்பாளையம் பேரூராட்சிகளுக்கும் பைப் லைன் மற்றும் மோட்டார் இது செய்து கொண்டு வருகிறார். அந்த பணியில் அவர் எந்த ஒரு தொய்வும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதனால் கடந்த 35 ஆண்டுகளாக எத்தனை நிர்வாகம் மாறினாலும் அவர் மாறாமல் இருப்பது அவருடைய தொழிலின் மீது உள்ள அவர் அக்கறை மட்டுமல்ல, அந்த தொழிலை ஒரு தெய்வமாய் பக்தியாய் செய்து வருகிறார். அவரிடம் சில கேள்விகள் கேட்டோம். அதற்கு முன்னால் அவர் தன்னுடைய தனி மனித ஒழுக்கத்தையும் வாழ்வியல் வழிமுறையும் பற்றி விரிவாக பேசினார். வெறும் 9ஆம் வகுப்பு தான் படித்தவர். இலக்கியம், ஆன்மீகம் மற்றும் தத்துவங்களை அழகாக பேசுகிறார். அது நம்மோட பகிர்ந்து கொண்ட முதல்லையும் ஆரம்பத்துல நம்மளுக்கு அதே மாதிரி கோபம் வருது, எல்லாம் பண்றோம். அப்ப ஒருத்தர் கூட சண்டை வருது, பிரச்சனை வருது, அவங்க தப்பு பண்றாங்க, நியாயமா தப்பு பண்றாங்க. அப்ப அநியாயமா தப்பு பண்றவங்க சண்டை பிடிச்சது அவங்க வழி இல்லை அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்தார். ஆனா பள்ளிக்கூடத்துல சுத்தமாவே படிப்பறாதனவன் அவன் நல்லா வா நான் சொல்லி கொடுக்கன்னு எந்த வாத்தியாரும் சொல்ல மாட்டேங்கிறேன். நல்லா படிக்கணும்னு 100% காட்டணும் தான் போறான். பர்சன்டேஜே வேண்டாம். சுத்தமாவே படிப்பறிவு இல்லாதவனை நான் படிக்க வைத்து விட்டேன். இதுவே சாதனை. 3 மார்க் வாங்கணும் கொண்டு உட்கார வச்சு நீங்க ரிசல்ட் கொண்டு வந்து அது பெரிய சாதனை கிடையாது. பெரிய விஷயம். படிப்பறிவே இல்லை அவன் நான் படிக்க வச்சவன். முட்டாள புத்திசாலி ஆக்கிட்டான். அறிவு இல்லாதவன அறிவு வர வைக்கிறான். அதுல என்ன கற்றல் இருக்கு, கற்றுக் கொடுப்பதற்கு அது கற்றுக் கொடுக்கற பொண்ணு இல்லையே. எல்லா வாத்தியார்களுமே நான் இத்தனை புத்திசாலி உருவாக்கிட்டேன்னு சொல்லணுமே தவிர இத்தனை பர்சன்டேஜ் நான் ஜெயிக்க வச்சுட்டேன் போற நல்லா படிக்க வீட்டுல அம்மா அப்பா சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுக்கலாம். ஒழுக்கத்தை மட்டும் தான் சொல்லிக் கொடுக்க முடியும் அம்மா அப்பா, வேற சொல்லிக் கொடுக்க முடியாது. கண்காணிப்பினுடைய வாரத்துல 6 நாள் வாத்தியார் இருக்கு. பெரும்பாலான பகுதி நேரங்கள் அங்கதான் படிப்பு செலவழிக்கிறாங்க. ஒரு நல்ல ஆசிரியர் நல்ல ஒரு மாணவர் உருவாங்க. பிரெயின் வாஷ் அப்படிங்கிறது அந்த பிரெயின் வாஷ் எப்படி பண்ணணும், அவன் மண்டக்குள்ள மூளைக்குள்ள போய் நம்ம உட்காந்து நான் என்னுடைய தேவைகளை மட்டும் பேசிட்டு இருக்காது. உங்க பிரச்சனை என்ன, எதிராளிகளுடைய பிரச்சனை என்ன, ஆப்போசிட்ல இருக்கிற பிரச்சனை எதுக்காக உட்காந்துக்கிறான், அவன் மண்டக்குள்ள அவனுக்கு தகுந்த மாதிரி பேசி அவனை கரெக்ட் பண்ணி மாட்டோம். ஆமா நம்ம இத்தனை நாள் செஞ்ச தப்பு, நம்ம இப்படி வாழ்ந்துருவோம், இனிமேல் நம்ம கரெக்டா வாழ்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு வேட்கை உருவாக்கும். கண்டிப்பா ஒரு நேர்கோட்டுல போட்டு வரும். விடுதலை புலிகள் இருந்தாங்கன்னா இது நேர்மைக்காக பாதாளம் உருவாக்குனாங்க. அப்ப நல்ல பிரைன் வாஷ் ஆயிட்டாங்க. உங்க கடிப்பு தற்கொலை எப்படி சாகுறான், அவங்க பிரியுமா, குடும்ப கிடப்பெல்லாம் ஒண்ணு சாப்பிடணும், இது நியாயமான கொள்கை, இதுக்கு உயிர் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பிரைன் வாஷ் பண்ணப்பட்டிருக்கோம். இதே மாதிரி நன்மைகளுக்கு பிரைன் வாஷ் பண்ணுவோம். நாமளும் நல்லவனா வாழணும். கண்டிப்பாங்க சார். இந்த கடவுள் படங்கள் எப்படி சார் உங்களுக்கு அது உதய மடம் இதுவரைக்கும் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு போட்டோ 3500 பேருக்கு கொண்டு சேர்த்திருக்கீங்க 10 வருடத்துல. எவ்வளவு செலவாயிருக்கும் சார்? இது ஒரு போட்டோக்கு எவ்வளவு செலவாகும்? ஒரு போட்டோக்கு ஒரு 5500 ரூபா ஆகுது. 5500. நாம என்ன பண்றோம்னா ஒரு லோடு அப்படியே மரம் இறக்கிங்க. நாம் சம்பாதிக்கிறதுல ஒரு 75% மேல மரத்தை இறக்கி எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. செல்லுங்க வரிசைய பேர் வருஷம் கொடுப்பீங்க. அப்ப கூப்பிட்டு இல்லைங்க ஒரு மாசத்துக்கு கூப்பிட்டு 60 படம் 70 படம் 80 படம் 100 படம். அப்புறம் அதே மாதிரி கோயில்கள் அதிகமா வச்சிருக்கேன். பெரிய பெரிய படம் போய் கோயில் நிறைய கும்பிடுறாங்க. எதுக்காக இதை கூப்பிட்டேன்னா சொல்லிட்டார், தனக்கும் இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லார் மனக்கவலை மாற்றலை. தனக்கும் இல்லாத கடவுளுடைய திருவடி பிடிக்காம ஒண்ணும் பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு ஆச்சுங்களா. அதுக்கு மேல இதுலயே நிறைய பேரு கடவுளை எப்படி கும்பிட தெரியாது, எப்படி கும்பிட தெரியாம இருக்கிறாங்க. கடவுள்கிட்ட போய் நிக்கிறது முறையதான் அப்படி எனக்கு அது இல்லை இதெல்லாம் கஷ்டத்தை சொல்றாங்க. அதெல்லாம் வேண்டாம். மண்டை குழக்கிறது அவர் பிரிண்ட் எடுக்க தெரியும். இப்போ நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் கேட்கறீங்க, கடவுள் கேட்ட 10 லட்சம் ரூபாய் வேணும் கல்யாணம். ஆனா கடவுள் அந்த 10 லட்சத்தை கொடுத்தா வேற ஒரு பாதிப்பு வந்துருக்கும். அதனால கொடுக்காம நிறுத்தி வச்சிருப்பாரு. 10 லட்சம் வேணுமோ உயிர் வேணுமோ உங்களுக்கு எது வேணும்? உயிர் தான் வேணும். அது புரியறது இல்லை. அதுக்கு ஒரு 50 எனக்கு எங்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்க கெப்பாசிட்டி தான் எனக்கு இருக்கு. எனக்கு ஒரு 5 கோடி கொடுத்தா என்ன ஆகும்? கெட்டு போயிருந்தோம். அப்ப நான் 50 கோடி வச்சிருக்கிற கெப்பாசிட்டி உருவாக்கிட்டு தான் 5 கோடி வச்சுக்கணும். அதனாலதான் கடவுள் யோசனை எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. நீ எதை கொடுத்தா நான் நல்லா இருக்கணும் அதை நீ கொடு. இதுதான் அவருக்கு நான் வேண்டக்கூடிய. அதாவது பெரிய விஷயங்களை சிறிய புரியக்கூடிய அளவுக்கு எளிமையாக விளக்கி சொல்றீங்க.
ஆமா, சிம்பிள் தான். பெரிய இதெல்லாம் வித்தையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வேற பாக்குற கடவுள் பாக்குற போய் கடவுள் நீ துண்டு எடுத்து கட்டிட்டு நீ யாகம் நடத்தி குப்பர் விழுந்து பேரண்டு ஐயோ அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் வேஸ்ட். கடவுளை அப்படி சொன்னார், நீ மினிஸ்டர் பார்த்து அவனுக்கு சால்வ் போடு, பூங்கொத்து போடு, அப்பதான் அவர் காரியம் செய்து கொடுப்பாரு. ஆமா, கவுன்சிலர் பாத்தீங்களா, ஐயா வணக்கம் வாங்க வாங்க சொல்லு, அப்பதான் மதிப்பா. கடவுளுக்கு அதெல்லாம் தேவையுமா? நீ போய் 500 ரூபாய் காலத்துல ஓட்டு சாமி முன்னால போய் உட்கார்ந்து சாமி போச்ச முடியும் குளத்துல மாலை எடுத்து போட்டா கடவுள் கொடுத்துட மாட்டாரு. எங்கேயோ ஒருத்தன் டிக்கெட் வாங்க காசுல மறைஞ்சு நின்று இப்படி பாப்பான் கடவுளை, மறைஞ்சு போது கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், அவரு கொடுத்துருவாரு. நீ நினைச்சுக்கிற இன்னைக்கு பூஜை வண்டி போட்டேன் சாமிக்கு பூரா துணி வாங்கி கொடுத்துருக்குறேன், அதுக்கு வக்கீல்லாமே இருக்காரு அவரு, அவரு குடுக்கிற இடத்துல இருக்காரு. நீ அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டியது, நீ சுத்தமா போ. நம்ம பெற வேண்டிய இடத்துக்கு நம்ம வர நீ வேண்டியது. போ, உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதா படிக்கிறதுக்கு உதவி செய். வயசான யாராச்சும் வந்து எடுத்து சோறு போடும், சோறு கூட அது சோறு போட்டாலும் ஒருத்தர் காப்பாற்ற முடியாது. என்ன பொறுத்த முடியும், அப்போ வயசானவங்க முடியாதுன்னு போடும். நீ சோறு போ. கோயில் முன்னாள் அத்தனை பேர் உட்காந்து இருக்காங்க, அன்னதானம் பண்றீங்க, அதுல எத்தனை பேர் நல்லவன் தெரியுமா உங்களுக்கு? ரெண்டாவது தினமும் தேவைப்படுது, தினமும் நம்ம இல்ல, கொடுக்கல. நல்லவன் கெட்டவன் பார்த்தா சோறு போடுறீங்க. நன்றாற்றலும் தவறு உண்டு, அவரவர் பண்பறிந்த ஆற்றா கிடைக்கிறான். நல்ல செயலி தப்பு இருக்குதுங்கிறார் திருவள்ளுவர். அவரவர் பண்பறிந்த ஆற்றா கிடை, அவனுடைய குணாசியத்தை தெரிஞ்சு நீ செய்ய முடியாது. கடவுள் பார்த்துதான் இருக்காது. கண்டிப்பா. கல்வி கொடு, பிச்சை முகினும் கற்கை நன்றல், கற்கை நன்றல். கற்கை நன்றல். பிச்சை எடுத்தால் படிக்கிறது. அதனால கல்வியும் தானமும் மட்டுமே தான் சிறப்புடையதாக. கண்டிப்பா சார், பல விஷயங்களை நம்ம புரிஞ்சு கொண்டீங்க. உங்களோட நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி.